ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். நான் தடுத்து கொள்வேன் என்று. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னால் அவர் கேடகமா நிற்கிறார். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், செய்யட்டும், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கட்டும், உங்களை சேதப்படுத்த முடியாது. அது உங்களை பாதிக்காது. ஏன்னா அது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கேடகமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் அதை தாங்கிக் கொள்ளுகிறார். அதனால நீங்க பயப்படாதங்க. நான் ஊழியத்தின் ஆரம்பத்துல 75வது வருஷம், அப்பவே நான் ஊழியத்துக்கு முழு நேரம் ஒப்பு கொடுத்த உடனே சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பொய்யான காரியத்தை எல்லாம் சபையில பேசினாங்க. ஒரு சிலர், அதுக்குன்னே சிலர் இருக்காங்கல்ல, அது அவங்க ஊழியம். அது கேட்டோடனே நம்ம மனம் உடைஞ்சிட்டேன். எனக்கு அந்த நாட்களில் ஊழியத்தின் ஆரம்ப காலம்ல ரொம்ப சோர்ந்து, போற ஆண்டவர் இந்த ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க, யார் யாரோ என்னென்னோ பேசுறாங்க, இதெல்லாம் நமக்கு முடியாது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் இரவு என்னை சந்தித்தார். எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, எதுக்கு பயப்படுற, இதுதான் ஊழியம். உன்னை நிந்திப்பாங்க, பரிகசிப்பாங்க, பொய்யானதெல்லாம் சொல்லுவாங்க, என்னை பற்றி சொல்லலையா, அதுக்கு மத்தியில தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் ஒன்று அறிஞ்சிக்க, உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக வருகிற எந்த காரியமானாலும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். நான் கேடகமாய் நின்று பாதுகாப்பேன்னு சொன்னார். எப்போ? 1975 ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயுதங்கள், எத்தனையோ தீமைகள், எத்தனையோ மனிதர்களால என்னென்னவோ வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியலை. ஆண்டவர் பாதுகாத்து நடத்துறார். அவர் வாக்கு கொடுத்தவர். உங்களுக்கு சொல்றார், நான் கேடகமா இருக்கிறேன்ல, ஏன் பயப்படுறேன்னு? அப்போ ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், எனக்கு பலனா இருக்காருன்னு தினம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க தைரியமா வாழ்க்கையில முன்னேறி போகலாம். எத்தனை விதமான ஆபத்துகள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க போய்கொண்டே இருப்பீங்க. அதனால கலங்காதுங்க. தாவீதுக்கு அப்படிதான். அதைத்தான் அவர் சொல்றார், கர்த்தர் என் பலனும் கேடகமானவர். நீங்க சொல்றீங்களா? கரம் வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் பலனும் கேடகமானவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், சேதமடைய மாட்டேன். கர்த்தர் என் பலனும் கேடகமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.